ஸோ கூலி படத்துலேருந்து சத்யராஜ் சத்யராஜ் அவர்கள் கூலி படத்தைங்கிற தாண்டி வந்து சத்யராஜ் அவர்கள் ரஜினி சார் படத்தில் நடிக்கிறாருங்கிற நியூஸை சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே வந்து ரொம்ப கான்ட்ராஸ்ட். ஓகே, பேசலாம் இது பற்றியும். ஸோ கூலி படத்தில் ஒவ்வொருத்தங்களுடைய பேரை அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சௌபின், நாகார்ஜுனா சார், நிறைய பேர். ஸோ இப்போ நம்ம சத்யராஜ் அவர்களுடைய பேரையும் அதில் பார்க்க முடியுது. அவருடைய ஒரு ஸ்டில்லும் போட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நானும் என்ன நினச்சேன்னா வந்து சத்யராஜ் சாரோட அனௌன்ஸ்மெண்ட்லாம் வருமா, சைடு ஆக்டர் தானே அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. பட்டு சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய சேர்ந்து சத்யராஜ் அவர்கள் நடிக்கிறதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே சரி ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா சத்யராஜ் அவர்கள் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு ஆஹா ஓஹோன்னு பேசப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா பாகுபலி டைமில். பட் அது அவருக்கு ரொம்ப லேட்டு. அவர் ஒரு வேளை வந்து சிவாஜியில் வில்லன் கேரக்டர் பண்ணியிருந்தாருன்னா அவருடைய நடிப்பு திறமைன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அது வேறு லெவலு. அவருக்கு அந்த கேரக்டர் வெறித்தனமாக இருந்திருக்கும். ஒரு வேளை அவர் சிவாஜியில் அந்த நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருந்தாருன்னா, ஆதிசேஷன் கேரக்டர் பண்ணியிருந்தாருன்னா அப்போவே அவர் வந்து பாகுபலியில் அடைஞ்ச அந்த ஒரு இதை வந்து பெற்றிருக்கலாம். பட் ஹீ மிஸ்டு. பிகாஸ் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அவருக்கு இடையில உள்ள அந்த ஈகோ இஷ்யூ. ரஜினி சாரே சொன்னார் நடிங்கன்னு. பட் வந்து உங்கள் படத்தில் நான் வில்லனா நடிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிட்டு வந்து போய் அப்புறமா 4 இடத்துல நாசமாக போய் அப்புறம் பாகுபலிங்கிற மூலமாக அங்கங்கே காலை நக்கி வந்து பொழைச்சி வந்தாருன்னு சொன்னால் சத்யராஜ் அவர்கள். ஸோ ஏன் அப்படிலாம் பேசுகிறேன்னா, அவர் அவ்வளோ மோசமாக பேசியிருக்காரு ரஜினி சார், அது உங்களுக்கும் தெரியும். பட் இந்த படத்தில் அவரெல்லாம் இருக்கிறதுக்கு எப்படி வாய்ப்புனே தெரியாமல் இருந்துச்சு. பட் அவரையுமே சரி கமிட் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி வந்து ஒர்க் ஆக போகுதுன்னு தெரியல ரஜினி சாருக்கும் அவருக்கும் உள்ள கேரக்டர்ஸு. ஸோ ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைங்களா, அவர் வந்து மனோரமா எவ்வளோ பெரிய வந்து அவரை பற்றி ரொம்ப கேவலமாக பேசினவங்களாம் கூப்பிட்டு வந்து வாய்ப்பு கொடுத்தவர் தான். சரிங்களா, பிரகாஷ் ராஜ், பல பேர் இருக்காங்க. அவர் வந்து நமக்கு ஆச்சரியமாக இல்லை. சத்யராஜ் அவர்களுக்கு எப்படி அந்த ஈகோலாம் போயிடுச்சா அப்படிங்கிறத நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு வேளை கொஞ்சம் அதிகம் சம்பளம் இல்லைனா ஒரு பேன் இந்தியா படம் நமக்கு இன்னும் கொஞ்சம் 4 இடத்துல வாய்ப்பு கிடைக்குங்கிறதுனால வந்து வந்துட்டு போகிறோம் அப்படிங்கிறது. பட் நல்ல ஒரு கேரக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கேரக்டர் நேமே. ஸோ பார்க்கலாம் எப்படி இந்த படத்தில் வந்து அவருடைய கேரக்டர் நல்லா ஒர்க் ஆகுதா எப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ குறித்து சத்யராஜ் அவர்களுடைய கேரக்டர் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.